அப்புறம் காலேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க போடுறதா காலேஜ்ல ரூல்ஸ். சோ அப்படின்னா என்ன மாதிரி ரூல்ஸ் காலேஜ்ல போடுவீங்க? கல்ச்சுரல்ஸ் தான் ஃபுல்லா கொண்டாடணும். எல்லா கல்ச்சுரல்ஸுமே அட்டன் பண்ணணும், எல்லாருமே என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரி மந்த்லி ஒரு ட்ரிப்பு, ஒவ்வொரு மாத்தி மாத்தி ட்ரிப் பண்ற மாதிரி பிளான் பண்ணணும். அடுத்து கேண்டீன் இல்லை எங்க காலேஜ்ல, நல்லா கேண்டீன் இல்லை, கேண்டீன் நல்லா பண்ணணும். வேற அதே மாதிரி இந்த சொல்ல ட்ரெண்டிங் ட்ரெஸ்ல எல்லாமே ட்ரெண்டிங்கா இருக்கலாம், அதே மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி இன்னமும் செப்பல்ஸ் எல்லாருமே நாங்களும் போடுறோம். எல்லாருமே சூப் மாத்தானே, எல்லாருமே சூப் போட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன். இது நல்ல பாயிண்ட். ஏன்னா அது எல்லாருமே பாருங்க செப்பல் தான் போட்டுருப்பாங்க, பாதி காவாசி வரையும் ஷூ போடுறாங்க. அது எல்லாத்தையும் மாத்தணும், இது மாத்தினா போதும். சரி ப்ரோ, நீங்க என்ன ரூல்ஸ் போடுவீங்க காலேஜ்ல? ப்ரோ ஹேர் கட் மெயினா, ஹேர் கட் எப்படி வேணா வெட்டலாம். ஓகேவா ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து கேண்டீன், அவன் சொன்ன மாட்டீங்க கேண்டீன் முக்கியம், கேண்டீன் இல்ல. அப்புறம் இந்த பாத்ரூம்லாம் இதா இருக்கு, அதுக்கெல்லாம் ரெடி பண்ணணும். அப்புறம் அதானே மெயின். அப்புறம் சரி ப்ரோ, நீங்க என்ன ரூல்ஸ் போடுவீங்க? எனக்கு பொண்ணு இல்ல ப்ரோ, ஒண்ணும் இல்ல. இல்ல ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் காலேஜ்ல போடணும், அந்த மாதிரி என்ன போடுவீங்க? அண்ணன் சொன்ன மாதிரி தானே, ஷூ எல்லாம் போடணும், முடி நம்ம இஷ்டத்துக்கு, அவ்வளவுதான். ப்ரோ நீங்க என்ன ரூல்ஸ் போடுவீங்க? அண்ணன் சொன்ன மாதிரி நமக்கு எங்க காலேஜ்ல கல்ச்சரல வைக்க மாட்டாங்க, எதுவுமே ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனும் வைக்க மாட்டாங்க. சோ மத்த காலேஜை பார்த்தா நம்ம காலேஜ்ல இல்லையேன்னு ஒரு இப்ப உங்க காலேஜ்ல எவ்வளவு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, எப்பயுமே ஃபங்க்ஷன், எப்பயுமே ஃபங்க்ஷன் தான். எங்க காலேஜ்ல ஒண்ணுமே வைக்க மாட்டாங்க, அதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்க ஃபார்மல் ட்ரெஸ் தான் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த ஃபார்மல் ட்ரெஸ் இல்லாம நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெண்டிங்கா எதுனாலும் போட்டு வர மாதிரி, எதுனாலும் அதுக்காண்டி ரவுசர் இந்த மாதிரி இல்ல, பேண்ட் ஷர்ட்லயே சொல்றேன், பேண்ட் ஷர்ட்லயே நல்லதா போட்டு வர மாதிரி சொல்லலாம். அது ஒரு கண்டிஷன் போடுவேன். இன்னொன்னு என்ன போட்டேன்னா, பொண்ணுங்கிட்ட வந்து பேசக்கூடாதுன்றாங்க. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு இல்ல, நம்ம எல்லாத்துக்குமே வருத்தமா தான் இருக்கேன். எல்லாரும் நல்லா கலந்து பேசுற மாதிரி அது ஒரு கண்டிஷன். ஓகே ஓகே ப்ரோ, நீங்க? ப்ரோ மத்த காலேஜ்ல எல்லா காலேஜ்ல டூருக்கு கூட்டி போறாங்க ப்ரோ, வெளிய புது புது பிளேஸ் எல்லாம் கூட்டி போறாங்க ப்ரோ. எங்க காலேஜ்ல அவ்வளோக்கு கூட்டி போறது இல்ல ப்ரோ. அதனால எங்க காலேஜ்ல வந்து டூருக்கு கூட்டி போனா நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ. இதுல வந்து கேர்ள்ஸ் இது கூட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப எதுக்கு கேர்ள்ஸ் வைக்கிறாங்கன்னு எனக்குமே வந்து டவுட் ரொம்ப நாளா இருக்கு. யாருக்குமே தெரியல, காலேஜ் ஓபன் பண்ண ஆளுக்கும் தெரிஞ்சிருக்காது. அதை பேசினாலே சார் கத்துறாங்க. அது என்ன ரீசனா இருக்கும்னா, ஒன்று ரெண்டு பேர் மிஸ்பிஹேவ் பண்றதுனால எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நடக்குது. ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாங்க, அதே காரணம் காட்டி நம்மளையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அது ஒரு காரணமா இருக்கு கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொன்னு, இந்த பஸ் ஸ்டாப்லயே காலேஜ் பேர்ல ஒரு கேங் ஆகிட்டாங்கன்னா அந்த கூட்டத்தை வந்து போலீஸ் வந்து விலைக்கு கிளம்பு அப்படின்றாங்க. அது எதுக்கு பண்றான்னு தெரியல. பஸ் ஸ்டாப் தானே அது, எல்லாரும் வந்து நிக்கிறது தானே. இப்ப ஒரு கேங் அங்க ஃபுல்லா கேங் நின்றுச்சுன்னா அப்ப அங்க ஒரு போலீஸ் நின்றானா வந்து இங்க நிக்காத, விலைக்கு போ, உன் இடத்துக்கு உன் ஸ்டாப்புக்கு போ. அது ஏன், என்ன ரீசன் தெரியல. ஓகே, நீங்க சொல்றது பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு. ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போறக்காண்டி ஒன்னா பசங்களோட இருக்கும். சோ அங்க எதுக்கு அவங்க இது பண்ணுவாங்க? அப்ப வந்து காலையில ரோட் சைடு போறாங்க, உன் ஸ்டாப்ல போய் நில்லு, நீ உன் ஸ்டாப்ல போய் நில்லு, மேலூர் சைடு போறாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் தப்பா, அதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தாதானே, பிரச்சனையே வரல, சும்மா கேங்கா சும்மா நிக்கும் போது அதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆடியோ பார்த்தோம் இன்னும் டெவலப் ஆகல, போலீஸ் எல்லா இடத்துலயுமே டெவலப் ஆகல. எல்லாரும் அதுல இருந்து எல்லாரும் அந்த வெட்டுறது குத்துறது அது மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனா பைக்கு ஓரளவு மாறிடுச்சு, ஆனா அப்படியே நினைக்கிறாங்க என்ன காலேஜ் எல்லாரும். இந்தியா வேற என்ன அவ்வளவுதான். ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேளுங்க. இத்தனை இவ்வளவு கிரௌட் இருக்காங்க, இவ்வளவு கூட்டம் இருக்காங்க, பாய்ஸ் அவ்வளவு கேங்க நிக்கிறாங்க, எங்களை சூஸ் பண்ண காரணம் ஒரு ரீசன்? நீங்க வந்து ஒரு கூட்டமா வந்து எல்லாருமே வந்து எல்லாம் ஒன்னா இருந்தீங்க. எல்லாருமே பார்க்க அவர் ஹைட்டா இருந்தாலும் இதா இருந்தாலும் தெரியல, சரியா? யாரு என்னன்னே ஃபர்ஸ்ட் தெரியாம தான் நம்ம வந்திருப்போம் காலேஜ் சேரும் போது. ஒரு கூட்டமா இருந்தீங்கல்ல, கூட்டமா இருந்தாலே வந்து நம்ம பசங்க ஒண்ணு சென்றாலும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும். சோ உங்களை பாக்குறதுக்கு ஓகே நல்லா பேசுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அவன் உங்ககிட்ட வந்து கொஸ்டின் கேட்டேன். அவ்வளவுதான். சரி, வேற எதுவும் கேக்குறீங்களா? இல்ல